படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு. அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். சைக்கிள்ல கூட போக முடியாது, இருசக்கர வாகனத்துல போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறுறதே சிரமமா, ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க. முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. மக்களுக்காக செய்யப்படுற we need all your blessings. Thank you. பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2006 வந்து ஒரு சின்ன அறையில உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. 2006 வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான். 2006லயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது. அரசு பள்ளியில படிச்சாங்க கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்க கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006 அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்போ 10க்கு 10 ரூம்ல ஆரம்பித்தோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸில் ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. 2006 அகரம் ஆரம்பித்தாலும் 2010 தான் விதை அப்படின்னு இப்போ சொல்கிற அரசு பள்ளியில் படித்து முடித்து வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் சேர்க்குற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை. அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே 5813 மாணவிகள் வந்து படித்து முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள், எவ்வளோ மாணவர்கள், எவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்போவும் அகரமில் வந்து 2000 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேலே வந்து எல்லாமே மாணவிகள். 2010 ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்போவும் 2025 இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால் படிக்க வைக்க முடியாது, அம்மானால் படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளையை படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்களில் இந்த நிலவரங்கள் இருக்குது. இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அகரமாக மாறி இருக்கு. அகரம் எதனால வந்து இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாமல் வீரியத்தோட ரொம்ப சக்தியாக, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது எங்களுக்கு. வந்து இன்னொரு 20 வருஷம் நாங்கள் இதே விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காமல், தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காமல், இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காமல் இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரமில் இருக்கிற ஒரு மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறையா பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளோ 20 வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து
தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்குது, ஜவாது மலை பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா, அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க, சைக்கிளெல்லாம் போக முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு, சைக்கிளில் கூட போக முடியாது, இருசக்கர வாகனத்தில் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆகியிருக்காரு. ஸோ தன்னார்வலர்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட இன்னும் வி நீட் லாட் ஆஃப் சப்போர்ட். இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு சின்ன ஃபேன், ஒரு லைட் இருந்தால் போதும், ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாமல், ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கனவோடு கட்டின ஒரு இடம் இது. வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்குறதுக்காக ஒரு இடமா இல்லாமல், வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல், இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாமல் இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறையா புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள், பல துறையில் வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ், அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது, உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னிக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து வி ஹாவ் லாட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் இயர். ஸோ எப்பவும் போல் உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவு தேவை. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வலர்கள் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஒரு கோர் டீமாக ஒரு 800லேருந்து ஒரு 1000 பேர் வந்து அகரமுக்கு தன்னார்வலர்களாக வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட அண்ணாவா அக்காவாக இருந்திருக்காங்க. நான் எதுக்காக வாலண்டியர் சொல்கிறேன்னா, இந்த மாணவர்கள் வந்து வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும். இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. பட் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பை முடிக்கிறதுக்காகவும், வாழ்க்கையை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவாக இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும். நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரத்துக்கு நான் அன்போட பணியோடு கேட்டுக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஞானவேலியும் பேச சொல்ல போகிறேன், ஜெயஸ்ரீயும் பேச சொல்ல போகிறேன். குழந்தைய பெற்றெடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணது தான், இவங்க 2 பேரும் டிசைன் பண்ணது தான் வந்து இப்போ அகரமில் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னார்வலர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான். பட் இதை மொத்தமாக கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிற தன்னார்வலர்களும். அவங்கள வந்து அவ்வளோ நன்றியோடு பார்க்குறேன். இந்த இடம் இன்னும் வந்து பெரிய விருட்சமாகணும், இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி. இதிலிருந்து நாங்கள் இன்னும் அடுத்த 20 வருஷத்தில் இந்த இடம் பத்தாமல் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. வி நீட் ஆல் யோர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியான நாள் இது. ஒரு 20 வருஷ பயணம் தொடர்றது நடுவில் ஒரு சின்ன இளைப்பாறல் மாதிரி நம்மளே நம்ம சந்தோஷமான ஒரு வாய்ப்பாக அகரமுடைய அலுவலகம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அலுவலகம்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணுவோம். இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடம் இல்லை. இது முழுக்க இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது. ஒரு வளர்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு விதை அந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை, மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது. ஸோ அந்த போகிற ஒரு விஷயத்தை
சூர்யா சார் வந்து நாங்கள் சொன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் பத்திரிக்கையிலேருந்து வெளியில் வந்து கல்வி சார்ந்து ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவர்கிட்ட பேசுகிறப்போ அப்போ வந்து எனக்கு அப்போ வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் தருவாங்க, ஒரு தையல் மிஷின் தருவாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த போர்டு வைக்கிற விஷயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண முடியும். ஒரு 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 விஷனோட ஒரு வேலை செய்யணும். நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம், ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி எல்லாருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்களில் இருந்தவங்க அவங்களுடைய பேர்களில் தான் அந்த அறக்கட்டளை இருக்கும். ஸோ இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருந்தது அகரம்னு மாறுச்சு. ஒரு தனிநபரினுடைய அடையாளமாக அது இருக்கக்கூடாது, அது எல்லாருக்குமானதாக மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ளே இருந்தது. இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோட பேசி ஒரு விஷயமாக உருவாக்கணும். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இது நாங்கள் பண்ணோம் அப்படின்னு இல்லை. பிஹாஃப் ஆஃப் அகரம்னுடைய எல்லா தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள், இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக தான் நான் இதை இங்கே சொல்கிறேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, இது ஒரு கூட்டு கனவு. இன்றைக்கி வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுற ஒரு இது இருந்திருக்கு. நாங்கள் இதை ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணோம். என்னென்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. எந்த க்ரைட்டீரியா நம்ம எடுத்தது அப்படின்னு வர்றப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பை தரணும் அப்படின்னு கொண்டு வந்தோம். அதை ஏன் அரசு பள்ளி அப்படின்னு எடுத்திங்கன்னா அங்கே தான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்கிற இடமா இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புகிறாங்க. அப்போது அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்விங்கிறது எப்போவுமே ட்ராப் அவுட்டில் இருக்கும். அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியாக பண உதவி இல்லாமல் வந்து நிற்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணும்னு தான் அகரம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. இப்போ வரைக்கும் அகரமில் படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு உதவி பெறக்கூடிய கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனால் மட்டும் போதுமா அப்படின்னா அவங்க ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்னா நம்மளாம் பெரும்பாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே கிராமப்புறத்துலேருந்து வந்திருப்போம், ஒரு சின்ன நகரங்கள்லேருந்து வந்திருப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போ பேச தயங்கியிருப்போம், நம்ம என்ன உடை உடுத்துறதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும். ஆனால் அங்கே போயிட்டு படிக்க முடியலன்னு ட்ராப் அவுட் ஆவாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விலகாமல் அவங்கள தொடர்ச்சியாக அதுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசித்து நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போட கிட்டத்தட்ட இப்போது பத்திரிக்கையாளர் ஞானியெல்லாம் நான் ஞாபகம் வருது எனக்கு சொல்கிறப்போ. இன்றைக்கி இறந்துருக்காரு. ஆனால் இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதில்ல பத்திரிக்கையாளர் ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்து 20 வருஷ ஜேர்னி இன்றைக்கி நடந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கான தேவையும் அவசியமும் அதிகரிச்சுட்டே போனதால் சூர்யா சார் அவருடைய முழு பங்களிப்பில் இந்த இடத்த வந்து இடமும் இந்த கட்டிடத்தையும் உருவாக்குறதுக்கு கொடுத்தாரு. அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை. இது எப்படி உருவாகணுங்கிறதுல டே 1லேருந்து அதனுடைய பங்கேற்பு, வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும், பசங்களுடைய தேவை என்ன, இந்த இடம் என்ன மாதிரி பயிற்சிகள் உள்ளடக்கி இருக்க போது, அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும், காற்று எப்படி வரணும், வெளிச்சம் எப்படி இருக்கணும், இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பங்கெடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு என்ன ஆர்வம் காட்டி பண்ணாருன்னு தெரில. இதில் அவர் கொடுத்த ஆர்வம் ரொம்ப அதிகம். ஸோ இப்படி எல்லா வகையிலும் பார்த்து செய்த இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் நம்புகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இந்த பயணம் சிறப்பாக தொடரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு வீட்டில் வந்து பெட்ரோல் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. பட் ஒரு வீடு அம்மா இல்லாட்டி இயங்கவே முடியாது. ஜெயஸ்ரீ ஒரு 20 இயர்ஸ் அகரம் கொடுத்தது வந்து நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது, வார்த்தைகளில் நன்றியும் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி அமைஞ்சுக்கணும், இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல பார்த்த ஒரு முகமாக வந்து கண்டிப்பாக ஜெயஸ்ரீ இருப்பாங்க. ஜெயஸ்ரீ மூலமாக ட்ரெயினான வாலண்டியர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க. ஜெயஸ்ரீ மூலமாக வந்து வாழ்க்கை முழுமையடைஞ்ச மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து ஜெயஸ்ரீ கிட்டேயும் அவங்களோட அண்ணா அக்காக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. வார்த்தைகள் பத்தாது. அகரம் இன்னைக்கு 20 வருஷமாக நின்றுட்டு இருக்கு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இவ்வளவு வருஷமாக வந்து
எந்த குறையும் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய பண்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஜெயஸ்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அகரமோட இன் அண்ட் அவுட் வந்து ஜெயஸ்ரீ அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நிறைய கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு அகரம் பற்றி. ஜெயஸ்ரீயும் ஐ வாண்ட் ஹர் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் அகரம் டு ப்ரெஸ். நன்றி. ஸோ இது அவர் பேர் ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பேருக்குரியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும், ஒவ்வொரு முன்னாள் மாணவரும், இதுக்கு காரணமாக இருக்கிற, இது இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு டோனர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியோடு தான் ஆரம்பிக்கணும். பட் எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு நாஸ்டாலஜியை தாண்டி இது அடுத்த பாய்ச்சல் எதை நோக்கி போக போகுதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இடம்ன்றது ஸோ அலுவலகமாக எங்களால் பார்க்க முடியல. ஒரு இடம்ன்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும். அது கண்டிப்பாக அகரம் கொடுக்கும். அது அகரம்குள்ளே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்கிற இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அர்த்தமுள்ள இடமா இது கண்டிப்பாக மாறும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெண்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை ஆரம்பிக்கிறோம். ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி எங்கெங்கே நாட்கள் கிடைக்குமோ அங்கே பொதுமக்களுக்கும் சேர்த்து அகரம் மாணவர்களுக்கும் சேர்த்து பயிற்சிகள் நடக்கும். அதே மாதிரி 2வது தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு நடக்க போகுது. ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் வெளியிட போகிறாங்க. அதோடு சேர்த்து வாசிப்பும் தொடங்க போகுது. அதே மாதிரி ஒரு விஷயமும் இங்கே எதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக நடக்க முடியுமோ இந்த வர நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டீமோடு சேர்ந்து தினமும் ஈவினிங் ஒரு 1 or 2 hours ஃப்ரீயான இங்கிலீஷ் கிளாஸஸ் எங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அகரமால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இது பொதுமக்களுக்கும் சேர்த்து நடக்க போகுது. இதை பற்றின தகவல்கள் நாங்கள் எங்களோட வலைதளங்களையும் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் கண்டிப்பாக போடுறோம். ஸோ அகரம் என்றைக்குமே நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான சமூகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகள்லையுமே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த ஈடுபாட்டுக்கு எத்தனை பேரோட உதவி இருந்தாலும், எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்தாலும் போதாது, எல்லாருமே பங்களிப்பு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட உங்கள் எல்லாருக்குமே நன்றியோட முடிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.